Hello friends, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் பீம்ஸ், அதாவது லேட்டரலி சப்போர்ட்டடாக கொடுத்துருந்தாலும் சரி அன்சப்போர்ட்டடாக கொடுத்துருந்தாலும் சரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிறதுக்கு கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கணும். ஒருவேளை கொஷினில் ஃபேக்டர் லோடுன்னு மென்ஷன் பண்ணிட்டா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கொடுக்கலன்னா 1.5 மல்டிப்ளை பண்ணி அதை ஃபேக்டர் லோடாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ஷியர் ஃபோர்ஸு அண்ட் பெண்டிங் மூமெண்ட், அதாவது அல்டிமேட் ஷியர் ஃபோர்ஸ் அல்டிமேட் பெண்டிங் மூமெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதை கால்குலேட் பண்ணணும். அதை மேக்ஸிமம்னு கூட சொல்லலாம். அதுக்கான ஃபார்முலாவும் நான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி இந்த 4 இதுக்கு தான் நமக்கு கேட்பாங்க. பீம் சிம்பிளி சப்போர்ட்டட் சென்ட்ரல் ஆக்ட் ஆச்சு L/2 L/2 டிஸ்டன்ஸ்லனா ஷியர் ஃபோர்ஸ் W/2 பெண்டிங் மூமெண்ட் WL/4. இதுவே யூடிஎல் ஃபுல்லாக ஆக்ட் ஆச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து WL/2 பெண்டிங் மூமெண்ட் WL²/8. கேன்டிலிவர்லையும் சம்டைம்ஸ் கேட்பாங்க. கேன்டிலிவரில் ஃப்ரீ எண்டில் தான் மோஸ்ட்லி லோட் ஆக்ட் ஆகிற இங்கே W மறந்துட்டேன். அதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் W தான், பெண்டிங் மூமெண்ட் -WL. ஸோ இந்த மைனஸ் ஒரி பண்ணிக்க வேணால், இது ஜஸ்ட்டு சிம்பிளுக்காக தான் அதாவது நொட்டேஷன் டவுன்வர்ட் மூமெண்ட்டுன்றதால. ஏன்னா மூமெண்ட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வரும் இல்லையா, ஸோ அதுக்காக கொடுத்துருக்கேன். அந்த மைனஸ் ஒரி பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் நியூமரிக்கல் வேல்யூஸ் மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட் யூடிஎல்க்கு ஷியர் ஃபோர்ஸ் WL பெண்டிங் மூமெண்ட் WL²/2. இவ்வளோ தான் மொத்த ஃபார்முலா. இது கூட டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாவும் நமக்கு தெரியணும். அது நான் அந்த ஸ்டெப் வரும்போது சொல்கிறேன். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கால்குலேஷன் ஆஃப் பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ். லேட்ரலி சப்போர்ட்டட் பீமாக இருந்தால் ZP = MU/Fy × γm0. இதுவே அன்சப்போர்ட்டடாக இருந்தால் 1.3 மல்டிப்ளை பண்ணிக்கணும். வர வேல்யூ விட அதிகமாக தான் நம்ம பிளாஸ்டிக் செக்ஷன் எடுக்கணும். நீங்கள் எப்பயுமே இது வந்ததுன்னா இதை விட 1.5 டைம்ஸ் அதிகமாகவே எடுத்தீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிளாஸ்டிக் செக்ஷன் ஒரு 1000 cm³ வருதுன்னா மினிமம் 1500 cm³ இங்கே செக்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். லேட்ரலி சப்போர்ட்டட் மோஸ்ட்லி சேஃபாக வந்துடும், பட் அன்சப்போர்ட்டட் தான் ப்ராப்ளம் பண்ணோம். அதை தான் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு முடிஞ்சாலும் 1.5 டைம்லேருந்து 2 டைம்ஸ் கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு டிசைன் வந்து சேஃபாக வரணும். எக்ஸாமில் அங்கே வந்து ஃபெயில் ஆகிட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணிவிட்டு நமக்கு டைமே பத்தாமல் போயிடும். அதனால் முடிஞ்சளவு ஹையர் வேல்யூவாகவே எடுத்துக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த செக்ஷனில் நீங்கள் டிசைன் பண்ணணுன்னாவே ISMB இல்லைன்னா ISLB இது 2 செக்ஷன் மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் ட்ரையல் செக்ஷன். அதுதான் நம்ம சொன்னோம். Z எவ்வளோ வருதோ அதை விட 1.5 டைம்ஸு, லேட்டரலி அன்சப்போர்ட்னா 2 டைம்ஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட்டு செக் ஃபார் டிசைன். இப்போ இந்த ட்ரையல் செக்ஷனில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செக்ஷன் பற்றி ஃபுல் டீட்டெயிலும் எடுத்து எழுதிக்கணும். நம்ம மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி சம்லேயே பார்த்தீங்கன்னா கூட ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதிருப்போம்ல, அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு செக் ஃபார் டிசைனில் ஃபஸ்ட்டு மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி பேஜ் நம்பர் 53 IS 800 இருக்குது. பார்த்திங்கன்னா MD = βB ZP Fy/γ m0. அந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அதில் MD வந்து வர வேல்யூ இதை விட, அதாவது நம்ம பெண்டிங் மூமெண்ட் இங்கே ஸ்டெப் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, MU வந்திருக்க பெண்டிங் மூமெண்ட்டை விட இந்த MDயோட வேல்யூ அதிகமாக இருக்கணும். அதே டைம் இன்கேஸ் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருந்தால் இந்த வேல்யூவோட கம்மியாக இருக்கணும். கேன்டிலிவராக இருந்தால் இந்த வேல்யூவோட கம்மியாக இருக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம MD வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஃபார் லேட்ரலி சப்போர்ட்டட் பீமுக்கு. அதில் βB வந்து பிளாஸ்டிக் செக்ஷன் ஆர் செமி காம்பேக்ட் செக்ஷனாக இருந்தால் 1, அதாவது பிளாஸ்டிக் காம்பேக்ட் மட்டும்தான் 1, செமி காம்பேக்டாக இருந்தால் ZE/ZP. அப்போ இங்கே பாருங்களேன், MD = βB ZP Fy/γ m0. இது கொடுத்துருக்க ஃபார்முலா. இதில் இன்கேஸ் செமி காம்பேக்ட்னு இருந்தால் βPயோட வேல்யூ ZE/ZP. ஆல்ரெடி இங்கே ஒரு ZP இருக்கும் × Fy/γ m0. ZP கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ZE Fy/γ m0ன்னு டைரெக்டாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அது பார்த்துக்கோங்க. பட் மோஸ்ட்லி பிளாஸ்டிக் செக்ஷனாக தான் வரும். ஐ செக்ஷன் யூஸ் பண்ணால், சேனல் யூஸ் பண்ணால் தான் செமி காம்பேக்ட் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அந்த வேல்யூலாம் எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேட்ரலி அன்சப்போர்ட்டட் பீம். ஒரு வேளை கொஸ்டினில் லேட்ரலி அன்சப்போர்ட்டட் பீமாக கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு MDயோட வேல்யூ βB ZP FBD. இது பேஜ் நம்பர்
54 IS 800 இருக்குது, எடுத்து பார்த்துக்கோங்க. அதுலேயும் சேம் கண்டிஷன் தான் பீட்டா பிக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த FBD கால்குலேட் பண்ணுறது தான் விஷயமே. இதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்களேன், FBD நான் எடுக்கிறேன். இப்போ இங்கே லேட்டரலி அன்சப்போர்ட்டட் பீமுக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து எழுதிக்கிறோம். இதுக்கு FBDக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. XLT கால்குலேட் பண்ணோம், πLT, ஆல்ஃபா LT, லேம்டா LT, அது மாதிரி நிறைய கால்குலேட் பண்ணி தான் அதை கால்குலேட் பண்ணோம். பட் அது அவ்வளோ நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இங்கே நமக்கு டேபிளில் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. பீட்டா பி கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல சரி FBD இப்போ நான் டேபிள் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். FBD பாருங்கள், இந்த 13ல் A வந்து ரோல்டு செக்ஷன், அதாவது ஸ்டீல் டேபிளில் நம்ம எடுத்தோன்னா இந்த டேபிள் ரெஃபர் பண்ணணும். 13B வந்து பார்த்திங்கன்னா வெல்டட் செக்ஷன், ஓகேங்களா. அதாவது நம்ம வெல்டு பண்ணி ஐ செக்ஷனோ சேனல் செக்ஷனோ மேக் பண்ணோன்னா அப்போது இந்த டேபிளில் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரோல்டு தான், அதனால் FBD கண்டுபிடிக்கிறது பாருங்கள். முதல்ல FCRB FY தேவை. FY நம்ம எப்பயுமே 250 தான், அதை ஒரி பண்ணிக்க தேவையில்லை. FCRB தான் தேவை. FCRBக்கும் அடுத்ததே டேபிள் கொடுத்துருக்காங்க, டேபிள் நம்பர் 14. FCRB கண்டுபிடிக்கிறதுக்கு KL/R, அதாவது ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ லேம்டா தேவை, அண்ட் H/TF, இது ரெண்டு வேல்யூ கால்குலேட் பண்ணி இதை பேஸ் பண்ணி வேல்யூ இங்கே எடுக்கணும் FCRB. அந்த FCRB இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னாக்கா நமக்கு FYக்கு நேராக வர வேல்யூ தான் FBD. ஸோ இப்படி FBD டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கால்குலேட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஃபார்முலாஸ். ஓகே சார், ரைட். ஸோ இதை FBD கால்குலேட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் MD கிடைக்கும். வந்திருக்க MD வந்து ஜஸ்ட்டு MUவை விட அதிகமாக இருந்தால் போதும், சேஃபாக அன்சேஃபான்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு ஷியர் கெப்பாசிட்டி பேஜ் நம்பர் 59ல் இருக்குது. பேஜ் நம்பர் 59 எடுத்துக்கிறோம். அதில் ஷியர் கெப்பாசிட்டி பாருங்கள், VD ஈக்குவல் டு VN/γm0. ஸோ VD ஈக்குவல் டு VN/γm0. நெக்ஸ்ட்டு VN வேணும்னா அதுக்கு VP, அப்போ VPயோட வேல்யூ AV FYW/√3. ஸோ VN வேணுன்றதால VPக்கு பதிலாக AV FYW/√3. இந்த γm0 அப்படி வச்சுக்கிறோம். இப்போ இந்த AV வந்து நமக்கு மோஸ்ட்லி சப்போர்ட்டட் அன்சப்போர்ட்னா H/TW தான். ரோல்டு செக்ஷன் ஸ்டீல் எடுத்தோன்னா, அதே வெல்டு எடுத்தோன்னா D/TW. இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அது கண்டுபிடிச்சிருக்கு ஷியர் வேல்யூ, ஷியர் லோடை விட ஷியர் ஃபோர்ஸை விட அதிகமாக வரணும். வந்தால் சேஃபு, இல்லைன்னா அன்சேஃபு. நெக்ஸ்ட்டு செக் ஃபார் டிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன், அலோவபிள் டிஃப்ளெக்ஷன். அலோவபிள் டிஃப்ளெக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணால் டேபிள் நம்பர் 6 பேஜ் நம்பர் 31 பாருங்கள். டேபிள் நம்பர் 6ல் டிஃப்ளெக்ஷன் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ நமக்கு இன்கேஸ் கேன்டிலிவர் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இதில் கேட்டிருக்காங்கன்னா மோஸ்ட்லி இது ஸ்பேன் பை 300 யூஸ் பண்ணிக்கோங்க, இது ஸ்பேன் பை 150 யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பாட்டமில் வேல்யூ அதிகமாக இருக்குது, அப்போ நமக்கு வர டிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்கும். இதை விட நம்ம கண்டுபிடிக்கிற டிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருந்தாவே நமக்கு ஆன்சர் சேஃப் தான். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து செக் ஃபார் வெக் பக்லிங், அது IS 800ல் பேஜ் நம்பர் 67ல் இருக்குது. பேஜ் நம்பர் 67 எடுக்கலாம். பாருங்கள், இது வெப் செக்கு, அதுதான் இது வெப்பு பக்லிங்கு. வெப் பக்லிங் பார்த்தீங்கன்னா B1N1 × TW × FCDயால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, அந்த FT லென்த் ஆஃப் ஏரியா கிராஸ் செக்ஷன், அதாவது ஏரியா மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அது ஸ்ட்ரென்த்தாக மாற்றினா FCD. ஸோ FCDயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆஸ் யூஷுவல் கம்ப்ரெஷன் மெம்பரில் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அதுதான். பட் இங்கே மட்டும் லேம்டா மட்டும் 2.5 டைம்ஸ் ஆஃப் H/TF அது மட்டும் கால்குலேட் பண்ணணும். நான் அதை சொல்கிறேன், இது எங்கள் சம்மு சால்வ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ டோன்ட் வரி அதை பற்றி. நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த வர வேல்யூமே B1ன்னா பார்த்தீங்கன்னா 0.75 டைம்ஸ் ஆஃப் பிரெத் ஆஃப் லஞ்ச். சம்டைம்ஸ் பியரிங் ஸ்டிஃப்னர் பியரிங்கோட லென்த் வந்து 75 mm அப்படின்னு கொடுத்தாங்க, இல்லை 80 mm கொடுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் B1 டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். கொடுக்காத பட்சத்துக்கு பிரெத் ஆஃப் லாஞ்சில் 3/4 பங்கு எடுத்துக்கோங்க.
n1 ஈக்குவல் டு 0.5 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் டெப்த்து. நம்ம செக்ஷனுக்கு எவ்வளோ டெப்த் இருக்கோ டோட்டல் டெப்த்து அதில் பாதி எடுத்துக்கணும். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணனா வர வேல்யூ ஷியர் கெப்பாசிட்டியை விட அதிகமாக இருக்கணும், ஷியர் ஃபோர்ஸை விட. ஸோ சேஃபு வந்தால் சேஃபு, இல்லைனா அன்சேஃபு. நெக்ஸ்ட் வெப் கிரிப்ளிங்கு, அதாவது வெப் பியரிங்னு சொல்லலாம். அது கண்டுபிடிக்க ஃபார்முலா B1N2 இன்ட்டு TW FYW பை காமா m0. பேஜ் நம்பர் 67லே தான் இருக்குது. இதுவும் IS 800ல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். FW ஈக்குவல் டு B1N2 TW FYW பை காமா m0. இந்த இங்கேயும் ஸ்டிஃப் பியரிங் லென்த்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் அந்த ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு N2க்கான வேல்யூ 2.5 டைம்ஸ் ஆஃப் திக்னஸ் ஆஃப் ஃப்ளாஞ்சு. இது திக்னஸ் ஆஃப் வெப். FYW வந்து வெல்டட் செக்ஷனாக இருந்தால் W யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை, எதுவாக இருந்தாலும். பட் 250 தான் வேல்யூவு. காமா m0ஓட வேல்யூ 1.1. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வெப் கிரிப்ளிங்கோட வேல்யூ கிடைக்கும். அதுவும் ஷியர் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி சேஃபாக வந்துருச்சுனாவே, இந்த ஸ்டெஃப்பு சேஃபாக வந்துருச்சுனாவே மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேஃபாக வந்துடும். ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போது விஷயம் என்னென்னா, நமக்கு இது தெரியணும், எப்படி சொல்கிறதுனா இந்த செக்கிங்லாம் மேண்டட்டரியாக பண்ணணும். ஏன்னா எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் இந்த 5 செக்கிங்கும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கே டைம் ஆகிடும். ஸோ அது அவ்வளோ இது பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸில் மேண்டட்டரியாக ஃபஸ்ட்டு 2 மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டியும் ஷியர் கெப்பாசிட்டியும் கம்பல்சரி பண்ணிடணும். இதுக்கப்புறம் கொஷின்லேயே கேட்பாங்க, டிஃப்ளெக்ஷன் செக் பண்ணுங்கள், இல்லை வெப் பக்லிங் ஆர் வெப் கிரிப்ளிங் செக் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மட்டும் இதை 3 கண்டுபிடிங்க. கேட்கல பட் எக்ஸாமில் எனக்கு டைம் இருக்குன்னா இது 3 கண்டுபிடிச்சி வைங்க. ஓகேங்களா? ரைட்டா? ஸோ நமக்கு டைம் இருக்கிற பட்சத்துக்கு தான் எல்லாமே கண்டுபிடிக்கணும். இல்லைனா மினிமம் இந்த மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டியும் ஷியர் கெப்பாசிட்டியும் மேண்டட்டரியாக கண்டுபிடிச்சிக்கணும். இது டிஃப்ளெக்ஷன் ஆப்ஷனல் தான். இப்போ டிஃப்ளெக்ஷன்லேயே இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா சொல்லலையே நான். ஓகே, பார்த்தீங்கன்னா அதே தான். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் WLQ பை 48 EI. இது யூடிஎல்லோட இருந்தால் 5WL/4 டிவைடட் பை 384 EI. நெக்ஸ்ட்டு கேன்டிலிவர் பீமில் ஆக்ட் ஆகியிருந்தால் இந்த ஃபார்முலா. அடுத்து இது தான். இதில் எதுவுமே நீங்கள் மைனஸ் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அது எல்லாமே டவுன் டிஃப்ளெக்ஷனாகவே இங்கே கீழே தானே டவுனோட தானே ஆக்ட் ஆகும். அதனால் இந்த மைனஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது போடணுன்னு நீங்கள் அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இவ்வளோ தான் டிசைன் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஒன்ஸ் கிளியராக பார்த்துட்டிங்கன்னா சம்மு நீங்கள் இதை ப்ரொசீஜரை மனப்படம் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்த நீங்கள் எங்கேயுமே எக்ஸாமில் வந்து நீங்கள் இந்த பேஜில் ரெஃபர் பண்ணுறோம் அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. இந்த பேஜில் ரெஃபர் பண்ணுற அதெல்லாம் எழுதிட்டு இருக்க தேவையில்ல. பட் VD ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா தான் அப்படின்னு நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒவ்வொரு தடவையும் கோட் புக்கு நீங்கள் திரும்ப எடுத்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ரைட்டா? ஸோ முடிஞ்ச அளவு ஃபார்முலாஸ் எல்லாம் மெமரி பண்ண பார்த்துக்கோங்க. முடியல, இல்லை எனக்கு வந்து இது ஃபார்முலா டவுட்டாக இருக்குன்ற பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இப்படி தான் நம்ம லேட்டரலி சப்போர்ட்டட் பீமும் அன்சப்போர்ட்டட் பீமும் டிசைன் பண்ணுவோம். அது எப்படி டிசைன் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து டிசைன் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.